2025 மற்றும் 2026 ஆண்டில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் சிறிய பட்ஜெட் படங்கள் தான் வெற்றி பெற்றிருப்பதாக திரையரங்க உரிமையாளர்கள் தெரிவித்துள்ள நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம். பெரிய பட்ஜெட் படத்தை விட சின்ன பட்ஜெட் படம் வந்து இப்போ எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் இல்லை ஒரு வெப் சீரிஸ் அந்த மாதிரி தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இதை பேஸ் பண்ணி வர்றதுனால என்னவோ சின்ன பட்ஜெட் படம் எப்பயுமே ஹிட் ஆயிருது. அதுவுமே ஆக்டர்ஸ் எல்லாமே கம்மியான ஒரு சம்பளம் வந்து கம்மியாக தான் வருது. கதை வந்து அந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டோரி லைன் எடுத்துகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் கூட திகட்டாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிறனால இன்டர்வல் வரைக்கும் மேக்ஸிமம் ஆடியன்ஸ் வந்து உட்கார வச்சிட்டோம் அப்படின்னாலே கிளைமேக்ஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு கொண்டு போயிருச்சுன்னா படம் ஃபுல்லாகவே 2.5 மணி நேரத்துக்கு ஓடி படம் எல்லாமே ஹிட் ஆயிரும். பெரிய பட்ஜெட்டில் வந்து கதை வந்து அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இல்லை. சின்ன பட்ஜெட்டில் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து ஆக்டருக்கு வந்து பட்ஜெட் அது பார்க்குறாங்க. நம்ம தமிழ்நாடு படத்தை விட கேரளா படம், ஷார்ட் ஃபிலிமு இந்த மாதிரிலாம் படங்கள்லாம் நல்லா இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. புதுசாக வருது கதைகள்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆள் வரையும் நல்லா பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, விரும்பி பார்க்குறாங்க. அதனால் நல்லா சின்ன பட்ஜெட்டை விட பெரிய பட்ஜெட்டை விட சின்ன பட்ஜெட் படம் நல்லா ஓடுது. கதை நல்லா இருக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் தகுந்தாப்புல எடுக்கிறாங்க. அதிகமாக பணத்தை போட்டு எடுத்தோம் மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. அதனாலேயே சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால படங்கள் நல்லா ரீச் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல் ஆகிற காரணம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிரம்மாண்டமான செட்டப்பை வந்து மக்கள் விரும்புறதில்ல. முக்கியமாக வந்து நல்ல கதையை தான் மக்கள் விரும்புகிறாங்க. அதனாலவே வந்து சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கதை நல்லா இருக்கா அப்படின்றதான் மக்கள் விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லி சசிகுமார் நடிச்சதோ, இல்லை இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி வந்ததோ, இந்த டிடிடி அப்படின்னு சொல்லி ஒரு படம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலான பட்ஜெட் தான். அதே நேரத்தில் வந்து கருத்து நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து மக்கள் வந்து கதைக்கு எப்பயுமே முன்னுரிமை கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய கதாநாயகர்கள் நடித்தாலும் கதை சரியில்லைன்னா படம் ஓடாது. மக்கள் குரல் பகுதியில் போடிநாயக்கனூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.